இரவை பகலாக்கி சொல்லுமா எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும்
பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே. நன்றி சுவாமி. இந்த நாளிலே சுவாமி அப்பா எங்களை இந்த ஆராதனைக்குள்ள எங்களை அழைத்து செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் நீங்க வருகை மற்றும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் ஜீவனான நாளெல்லாம் சுவாமி எங்கள் ஜீவனை பார்க்க உடைய கிருபை பெரிது சுவாமி. அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உங்களுக்கு புராண மொழி சொல்றேன் சுவாமி. இயேசுவே இதோ இந்த நாளில எங்களை கொண்டு வந்து உங்களை ஆராதிக்க கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடி அப்பா மரணத்திற்குள் வாழ்கின்றார்கள் சுவாமி. எங்களுக்கு நல்ல ஜீவனை பலனை கொடுத்து என் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கொண்டு வந்ததற்காக என் தேவனை கருணை தண்ணி வரவேற்கிறோம். நாமே ஒரு
தேவ பக்தியோடு கூட கத்திர வார்த்தைகளை கேட்கறதுக்கு உதவி செய்வதாக. அருமையான பாடு எனக்கு ஒரு இயல்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. தியானா தம்பியோட பாட்டை கேட்டு வருஷக்கணக்கு ஆகிட்டு எனக்கு டைரக்டா திரும்ப கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு. கேட்ட உடனே பிஷப்பும் முட்டினாங்க, தம்பியும் எஸ் சொல்லி அந்த அருமையான பாடத்தை பாடும் பொழுது ஒரு காரை கவனிச்சிங்களா நீங்க? அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. நீ பாட்டு போக போக சும்மா கரங்கள் எல்லாம் தட்டி இமயமலை நேரம் போயிடும், உச்சத்துக்கு போயிடும். அருமையான ஒரு பாடல எல்லாரும் நேற்று அதோட பாடல் பேசி பாடப்பட்ட பேசுகிறேன். இந்த கத்தனை நினைத்திருக்கிறார், கண்மனை மேல நிறுத்த போகிறார். இன்னைக்கு வந்திருக்க நீங்களும் நானும் சாதாரணமான அல்ல, அசாதாரணமான காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்ய போகிறார். தம்பியும் சொன்னாங்க, நானும் பாடணும்னு நினைச்சேன். அப்படிதானே பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு அழகா இல்ல. இதுதான் ஒரு மன பாட்டு. அதில் தாழ்த்தி கண்களை மூடி ஆவியானவரேனோ கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் நாம் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அப்படி மகா கருது. நாம் வேண்டுள்ள அதிகமாக கிரீச வல்லவராக இருக்கிற கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஜீவனோடு பிடித்து பரிசுத்த சரணாலை கூடி வர செய்து அவருடைய நாமத்தை உயர்த்தபடிக்கு பாராட்டுகிற இறக்கங்களுக்கு அளவில்லை. எதற்காக எவ்வளவாய் கர்த்தரை துதிக்கிறேன். நான் உயிருள்ள அளவு கர்த்தரை சங்கீர்த்தனப்படும் என்று சொல்கிறாரே. இந்த நாளில் தேவன் நம்மை ஆராதிக்கப்படி, அவருடைய கிருபை உயர்த்தப்படி, அவருடைய நாமத்தை கனப்படுத்தப்படி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரே நம்மை ஜீவிக்கிற இந்த விசேஷமான காலகட்டங்களுக்கும் திருத்துவனோட இருக்கிறது. வரும் புதன்கிழமை என்ன புதன்கிழமை? வரும் புதன்கிழமை என்ன புதன்கிழமை? சாம்பல் புதன்கிழமை, ரைட்? ஓகே. நாம் கஸ்தி நாட்கள் திருமலை சட்டத்தின்படி நாம் 40 நாட்கள் இயேசுப்பட்ட பாடுகளை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து கர்த்தரோடு கூட பேசுவாராம். இந்த 40 நாட்கள் எதற்காக ஒதுக்கப்படுகிறது? சற்று முன்பு பிஷப் சொன்னாங்க, இன்றைக்கு ஈவினிங் ஒரு விசேஷித்த கூட்டம் உண்டு. அந்த பேர் என்னது? ஒரு சத்தமா பேசுவோம். நான் உடனே யோசனை தெரியாம காலையில் வந்து சொன்னேன், இவருக்கு வந்திருந்தா என்ன விரோதமா கிடைச்சு புத்தாண்டு ஒரு காரியம் சொன்னாங்க. எல்லாரும் கூடி வந்து அந்த விருந்தோட முக்கிய நோக்கம் எல்லா இடங்களும் eat and be merry. ஒன்று கழித்து
கூப்பாடு போட்டு ஆர்ப்பரித்து டான்ஸ் ஆடி அதுதான் பெரிய ஆரவாரம் என்று ஆராதனை நினைக்கிறார்கள். எங்க தேவன் சமூகம் கூடி வந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து மற்றவர்களுக்காக செபிக்கிறோமோ அங்கேதான் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அதுதான் உண்மையான. நான் இரவு வரைக்கும் போராடினேன். என்ன ஆண்டவரே, என்ன வார்த்தை, என் ஜனங்களுக்கு என்ன பேச விரும்புகிறீர்கள்? பலவிதமான காரியங்கள் மனதில் போனாலும் கூட புறப்படும் நேரம் வரும்போது ஆண்டவர் சொன்னார், ஜெபத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தை குறித்து யாருக்கு விட்டு வாய்ந்து சொன்ன வரும்பொழுது அதே போல அன்பின் விருந்தாகி ஜெபத்தை குறித்து அறிவிக்கும் போது அது உறுதியானதை நான் கற்றுக்கொள்ளாக மகிழ்கிறேன். இந்த நாளிலும் தேவனுக்கு ஆசைப்படி ஜெபங்களை குறித்து நாம் சில வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறோம். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்லுகிறார், 7 விதமாக சொல்ல வேண்டும். 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வீணான வார்த்தைகளை அனுப்பி ஜெபிப்பதை விட்டுவிடுங்கள். வீண் மந்திரங்களுக்காக ஜெபிப்பதை விட்டுவிடுங்கள். என்னை மற்றவர்கள் பெருமை நினைக்க வேண்டும் என்று பெரிய இடங்களில் நின்று ஜெபிப்பதை விட்டுவிடுங்கள். அநேகர் ஜெபம் பண்ணுகிறார்கள். அநேகர் சொல்கிறார்கள், ஏன் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், ஏன் கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை? ஏன் என் ஜெபத்திற்கு இன்னும் போராட வேண்டியிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகருடைய ஜெபங்கள் தேவன் விரும்பாத வண்ணமாக இருக்கிறபடினால் தேவன் என்னை பாப்பா பேசக்கூடாது. இருக்கவனே எல்லாம் இங்கதான் கவனிக்கணும். வரைக்கும் பேசக்கூடாது, வேற எதையும் நோண்ட கூட எதிர்பார்க்கக்கூடாது. ரைட்டா? ஓகே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது இந்த விதமான காரியங்களை திட்டம் பண்ணிக் கொள்ள வேண்டும். நாளைக்கு போ, அதை கூட்டிக்கோ, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண போதும். ஜெபம் என்பது என்ன? நீங்களும் நானும் ஆண்டவரோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். அற்புதமான ஒரு வேலை. We are directly going to speak to the Lord. ஆண்டவரோடு நேரடியாக பேசுகிற ஒரு அன்பினோட ஐக்கியமான விருந்து ஒரு வேலை. தேவனுடைய தொடர்பு கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக்கிக் கொண்டபடி தேவ சன்னதியிலே கூடி வருகிற ஒரு வேலை. இந்த ஜெபமானது சாதாரணமானதல்ல பிரியமானவர்களே. ஜெபத்திலே பெற்றது கிறிஸ்துவ வாழ்க்கையே. எல்லாவற்றிலும் நீங்கள் சாதிக்க வேண்டுமானால் உங்கள் மூளை அல்ல, உங்கள் முழங்கால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் மூளை சாதிக்காததை உங்கள் முழங்கால் நிச்சயமாய் சாதிக்கும். இந்த ஒரு வேளை நீங்கள் ஏதோ நோக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், ஒரு விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, லாபத்தில் குறைபட துவங்கி இருக்கிறேன், போராட்டமாக இருக்கிறது, எப்போது ஜெயம் கிடைக்கும், நான் வாழ விரும்புகிறேன், ஆனால் என் வாழ்க்கை கசந்து கொண்டு போகிறது, என் வாழ்க்கையில முழுமையான நிச்சயத்தை காண முடியவில்லை. எப்பொழுது எல்லாருமே தூஷிக்கிறார்கள், தூஷணமான வார்த்தைகளை பேசி மனமடிவாக்குகிறார்கள், ஒவ்வொரு நாளும் கண்ணி சிந்த வைக்கிறார்கள். நான் நன்மைதான் செய்ய, யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லை, ஒருவரையும் நான் வீணாக பழி பேசுவேன், ஆனாலும் என் மீது வீணாக பேசுகிறார்கள். எனக்கு அநேகருடைய வாழ்க்கை புலம்பலாகவே இருக்கிறது. இந்த ஒருவேளை புலம்போடு வந்திருக்கிறீர்களா? இந்த கால விளைவுகளை ஆண்டு சொல்கிறார், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர்களை நேரடியாக பேசுவதை உணர்ந்து இடத்துல வா. அப்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோவான் 14:14 சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ஆசீர்வாதமான தொழாத நன்மைகளை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு பயப்படுகிறவர்களும் நம்பர்களுக்கு உண்டு பண்ணி வைக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஆண்டவர் சொல்றார், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன விதமாய் ஜெபிக்க வேண்டும்,
ஆண்டவரே அழகாக சொல்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் துவங்கி நான் நன்றாக அறிந்திருக்கிற பகுதியை தேவன் இங்கே நமக்கு சொல்லுவதை சற்றே வாசிக்கலாமா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதைப் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். அழகாக சொல்லுகிறார். அப்ப சொல்ல வாசிங்க. எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக how to pray to God. எப்படி ஆண்டவரை ஜெபம் பண்ண வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், முதலாவது உங்களை தாழ்த்துங்கள், தேவ சன்னதியில் ஓடுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பரமண்டலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். Heavenly Father, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய நாமம் அர்த்தம் கொடுத்தீங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த பேர் என்ன ஜெபம்? இந்த ஜெபத்துக்கு பேரு சொல்லு. பரமண்டல ஜெபம். அப்படிதானே? பரமண்டல எல்லா ஆளும் கண்டிப்பா சொல்லணும். நம்முடைய ஆளுங்களும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்லதான் போகிறோம், எல்லாரும் சொல்லிக்கணும். பரமண்டல ஜெபம். ஆனா இந்த ஜெபத்தை சொல்ல எனக்கு ரொம்ப பயப்படுவேன். இந்த ஜெபம் உண்மையிலே ரொம்ப ஃபியர்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவரே, காரணம் இதை ஜெபம் பண்ணது நமக்கு தகுதி இல்லை. இந்த வார்த்தை சொல்லுங்க பாருங்க. பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த தகுதி எனக்கு இருக்கா? உன்னதமான தேவன் உங்களில் வாசம் செய்கிறார். எவ்வளவு பரிசுத்தமான ஒரு கடவுள். அவருடைய நாமம், உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்ற அளவுக்கு எனக்கு எது தகுதி இருக்கு? ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், ஆண்டவரே, இந்த ஜெபத்தை பயமாக இருக்கிறது, உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, பரிசுத்தப்படுவதாக என்று சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதே நாவினால் நான் போய் பேசுகிறேன், இதே நாவில் நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், இதே நாவில் நான் புறம் கூறுகிறேன். எத்தனையோ பேருக்கு ரோதமான காரியங்கள் இந்த நாவினாலே நான் செய்கிறேன். இப்படி இருக்கும்போது உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று என்னால் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தகுதி இல்லை. ஆலயத்தில் வரும் வரைக்கும் மான்பராக கொண்டு வருகிறேன், வாசல் வர வேண்டும் டமடித்துக் கொண்டு வருகிறேன். எல்லாவற்றையும் வாசல் என்று இயேசுவின் நாமத்துல உள்ள வர வரைக்கும் பரிசுத்தம் உச்சி முழுவார் பற்றி ஜாகிரதை. வெளியே போனோம்னா திரும்ப பாக்கெட்ல இருந்து சிகரெட் அப்படியே ஊதிட்டே போவான். யார் நாமத்தை யார் துதிக்கிறது? நான் அதிகமான வசனத்தை ரொம்ப பயப்படுறேன். எதுன்னு சொல்கிறது, கர்த்தர் யாருக்கு சேவை கொடுப்பாராம் தெரியுமா? என் வசனத்துக்கு அஞ்சி நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, பயப்படியெல்லாம் வாழ முடியாது பிரதர், பயப்படியெல்லாம் வாழ முடியாது அங்கிள், அதெல்லாம் முடியல, போட்டு போயிரு, உனக்கு நடக்க ரெடியா இருக்கு, அங்க காத்துக்கிட்டு இருக்கலாம். நீ வாவான்னு நீயே நான் வரேன் போயிட்டு போய் சாகுங்கிறேன். நீங்க வராது. பைபிளை தொட்டா உனக்கு சாபம் தான் வரும். துணிகரமா பேசினா சாபம் தான் வரும். நீங்க நிறைய பேர் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் ரொம்ப பரிசுத்தவன், நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். எத்தனையோ பேர் விழுந்து போனாங்க. நான் மிக சிறுவனாக இருக்கும்போது, இப்போது எனக்கு 19 வயசு ஆகிருந்த பார்ப்போங்களேன். என்ன முடிக்கிறீங்க? நீங்க மட்டும் சொல்றீங்க ஸ்வீட் 16 சொல்லிக்கிறீங்கல்ல, ஏன் நான் நைஸ் 19 சொல்லக்கூடாது? நான் நைஸ் எப்ப எனக்கு 19 வயசு, எவ்வளவு சேர்த்து சேர்த்துக்கோங்க. எங்க அப்பா SIA கிரவுண்ட் சொல்லி சென்ட்ரல் கரினால் இருக்கிற பெரிய மக்கள கூட்டத்துக்கு கொண்டு போகும். பாலா ஆசிப் லாரின்னு சொல்லி ஊழியர் பண்ணுவோம். அவர் நான் பார்த்தது இல்லை, கேள்விப்படவில்லை. எனக்கு என்ன 3 வயசு 4 வயசு இருக்கும். பாலாசிர் லாரி மிக பிரம்மாண்டமான ஊழியத்தை நிறைவேற்றி நம்புறோம். எங்க அப்பா சின்ன பெரிய மைதானம், அவர் வருவதற்கு முன்பாகவே மைதானம் நிரம்பி விடுவார். அந்த கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண வருகிறார் என்பதை யார் அறிவிக்க வேண்டாம். அவர்
ஒரு மைதானத்துக்குள் நுழையும் போது பிசாசுகள் அலறி கொண்டு போய் மேடையில் விடும். அவர் மேடைக்கு வந்திருக்கவே மாட்டார், அவர் மேடைக்கு வந்திருக்க மாட்டார். அப்பதான் மைதானம் நுழைவானா. ஆனா அவர் மைதானத்தில் நுழையும் பொழுது பிசா அலறி கொண்டு மைதானம் அந்த மைதானத்துக்கு விடுவோம். அப்பதான் சொல்லுவாங்க, பாலாசன் வந்துட்டாரு, ஊழியக்காரர் வந்துட்டார், பிரசங்கர் வந்துட்டார். அவ்வளவு வளமையில முடியும். 61 ஆண்டுகள்ல 62 ஆண்டு பயங்கரமான ஒரு அசை தமிழ்நாட்டில் உலகத்தை அசைக்க ஊழியக்காரர் அவ்வளவு வளமையில நிறைவேற்றினார். ஆனால் கடைசியில அவ்வளவு விழுந்து போய் கடைசியில் திருநெல்வேலியில நான் தான் கடவுள் சொல்லி அவரை கடவுளாக மாற்றி இந்து கடவுளாகவே மாறிவிட்டார். ஏதேன் தொடர்ல என்ன வைக்கப்பட்டிருந்தது? சுடரொளி பட் அதே மாதிரி இவர் போய் அங்க இவர் கூட ஆரம்பிச்சு துப்பாக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் சொல்லி கடவுளை மருந்து வச்சு உணர்வு பக்கமையாக முடியாது. விசுவாசம் நடுகிறது. இயேசுவே தேவன் அறிவித்த நாவு கடைசியில அந்த நாவு ஒன்றுமில்லாமல் போய் கடவுளே இல்லை, பிறகு நான் தான் கடவுள் என்று சொல்லி ஸ்ரீ லகரி கிருஷ்ணா என்று சொல்லி தன் பேரை மாற்றிக்கொண்டார். பாலாசிலா லகரி கிருஷ்ணா என்று தன் பேரை மாற்றிக்கொண்டார். ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா ஒரு பெரிய போட்டோ இருக்கும். அடையாளம் இருந்து அவ்வளவு தூரம் போறான்னு சொல்லி பிளான் பார்க்கலாம் வைத்திருப்பார். பிரியமானவர்களே, வாழ்வது கிறிஸ்துவுக்காக பயத்துடனும் நடுக்கத்துடனும் வாழ அவரை செவிக்கும் போது பயத்தோடு நடுக்கத்தோடு செவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக ஆளுநர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை மாய்மாலமான வாழ்க்கை எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறேன், உங்களுடைய நாமமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்வதற்கு முன்பு நாம் யோசிக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்ன வசனம்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அடுத்த வேதம் சொல்கிறது, எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இது என்னைக்கா செய்திருக்கிறோமா? மன்னிச்சிருக்கிறோமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, யாரையாவது மன்னிச்சிருக்கிறோமா? இதுவரைக்கும் யாராவது மன்னிச்சிருக்கிறோமா? நம்ம சொல்றோம் மன்னிச்சிட்டோம், மறக்க மாட்டோம். ஒண்ணு மன்னிச்சிட்டேன், ஆனால் செய்ததை மறக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், மனப்பூர்வமாய் மன்னிங்க. நான் இந்த வாசனை சொல்றேன்னு சொன்னா, இந்த பரம்பரை ஜெபம் ரொம்ப பயத்தை கொடுக்கிற ஜெபம். ஆண்டவரே, யாரும் என்னால மன்னிக்க முடியலையே, நான் மன்னிச்சுட்டே சொல்றேன், ஆனா மறக்க முடியலையே. ஆண்டவர் சொல்றார், பினவாசனங்களே, நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னியாது, குற்றங்களை மன்னியாது இருந்தால் பரமபிதா உங்கள் குற்றங்களையும் மன்னியாது இருப்பார். வசனங்கள் சொல்லும்போது, ஜெபங்கள் சொல்லும்போது மிக கவனமாக இருக்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியாது. இதெல்லாம் செஞ்சா வசனத்தை சொல்லலாம், ஜெபத்தை சொல்லலாம். ஆனா துணிகரமாய் ஆண்டவரே உங்களுடைய சன்னதிக்கு வர, ஆனால் ஒரு கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் பாவிதான், ஆனால் நீ ரத்தத்தாலே கழுவி உன் நீதிமானாய் மாற்றிருக்கிறீர். நீதிமான் விழுந்தாலும் விழுந்தாலும் எழுந்திருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனை எவ்வளவு தூரம் மன்னிக்க வேண்டும்? 7 70 அப்படின்னா என்ன? 7 × 70 எவ்வளவு? 400. இந்த கணக்கு தெரியாதா உங்களுக்கு? புருஷன் பாக்கெட்ல 500 கடுகு டப்பால போட தெரியுது. 400 7 70 7 × 70 490. கரெக்டா? 490 அவ்வளவுதான் அளவு. ஆண்டவர் சொல்றார், 7 70 இஸ் இன்ஃபினைட். எண்ணிக்கை கடங்காதது, தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இருங்கள் என்று அர்த்தம். இன்ஃபினைட், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. தொடர்ந்து கொண்டே மன்னித்துக் கொண்டே இருந்து கர்த்தர் சொல்றார். இதுதான் நாளிலே ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஜெபம் பண்ண வேண்டியது நிறைய விதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஒரு சில ஜெபங்களை மாத்திரம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நீங்கள் நான் பயத்தோடு பக்தியோடு ஜெபிக்க வேண்டும். அறைக்கு தேவனே, உங்களுடைய சமூகத்தில் தேவன் சாதாரணமானவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் பயத்துக்குரியவர். தேவன் அன்புள்ளவர், ஆனால் அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர் வருவார், பூமியை நியாயத்துக்கு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. 95 சங்கீதம் வாசித்து பாருங்கள். நீங்களே வழியிலே அழிந்து போகாதபடி அவரை கோபமூட்டாக இருங்கள் சொல்லி சங்கீதத்தை வாசிக்கிறோம். யாரும் கோபமூட்டாக இருங்கள், வழியில் அழிந்து போக சொல்லி அழகை நடத்தி கொண்டு போகிறார்.
இந்த நாளில் விசுவாச வாழ்க்கையில நாம் விழுந்து போகாதபடிக்கு தேவ பிரசன்னத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் 40 நாட்கள் சமதாச்சாரம், நான் முட்டை சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது. வெளியே வாழ்க்கை தேவன் பார்ப்பதல்ல, தேவன் உள்ளான மனதை பார்க்கிறார், உள்ளான மனதை பார்க்கிறார். இருதயமோ மகா திருக்குறளாக இருக்கிறது. தேவசாயில மனிதனை படைத்த ராஜாவும் ஆரம்பத்தை விட்டு வாசிப்பார். ஆனால் அவனோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சீக்கிரம் செய்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனை உண்டாக்கினது கர்த்தருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. இன்னைக்கு தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறோமா அல்லது தேவனை விசனப்படுத்துகிறோமா? 40 நாட்கள் நியமிக்கப்பட்ட நாட்கள் நான் கர்த்தருக்குள் இன்னும் 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 ஆழமாய் வளர வேண்டும். ஒரு செடி கனி கொடுக்க வேண்டுமானால் அது ஆணி வேர் நீர்நிலையை நோக்கி பூமிக்கடியில் சென்று தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம டீப்பாக போகிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் நிலைக்கு வந்து கனி கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக இருக்கிறார். ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக ஆண்டவரே, உடைய சன்னாதம் வருகிறேன். இந்த உலகத்தை அசைத்த ஊழியக்காரர்கள் தான் ஏதோ பிரசங்கித்த பாடல்களை பாடல்களை அசைக்கவில்லை, முழங்கால் நின்று ஜெபத்தினால் அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அசைக்கிறார்கள், இன்னமும் அசைக்க போகிறோம். உங்கள் ஜெபம் பரலோகத்தின் கதவை கட்டப்போகிறது. அப்போஸ்தலர் 10 தொப்பையில் மனிதன் இருக்கிறான், அவரை நோக்கி தேவன் இறங்கி ஒரு ஜெப வழியை ஆண்டவர் பார்க்க சொன்னார். தூதன் சொல்கிறார், கொர்நேலியுவே, உன் ஜெபம் பரலோகத்தில் வந்து எட்டி இருக்கிற தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்துக்கு வந்து எட்டி இருக்கிறது. எவ்வளவு பவர்ஃபுல் பிரேயரா இருக்கும் பாருங்க. தேவதூதனை இறங்கி வந்து சொல்கிறார், உன்னுடைய தர்மங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளியிடமாய் இருக்கிறது. தேவதூதன் சந்திக்கப்பட்ட தேவன் அனுபவித்தார். என்னைக்கு உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, இந்த ஜெபம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்தம் இல்லாமல் தேவன் பிரியப்படுத்த ஒருவராக முடியாது. இந்த காலவெளி ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு சொன்னார், பயத்தோடு பக்தியோடு பரிசுத்த அலங்காரத்தோடும் ஜெபிக்கிறது. நாளுக்கு வந்தேன் என்பதால நீங்கள் நாங்கள் புறப்பட்டு போகும்போது இயேசுவின் வார்த்தை தொட்டது. முன்பெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுது பாஸ்டரை பார்த்து எல்லாரும் நடுங்குவாங்க. பாஸ்டருக்காக நடுங்கிறது இல்லை. இன்னைக்கு எந்த வார்த்தையை ஆண்டவரோட பேச போகிறாங்க தெரியுது. ஆண்டவரே, எங்களோட பேசும் வார்த்தைக்காய் வந்திருக்கிறோம். கடுமையாக தான் இருக்கும் பிரசங்கெல்லாம், அடிச்சு சாப்பிட்டு உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ பாவமே என்பதை உறுதியை பேசுவார்கள். காரியங்கள் எல்லாம் மாறிவிட்டது. 2 காரியங்கள் இருக்கு. நம்ம எல்லாம் கடிந்து பேசினா பாஸ்டர் என்ன பத்தி தான் பேசினார் அப்படின்னு, ஏன் குடும்பத்தை பத்தி தான் பேசினார் அப்படின்னாங்க. இல்லக்கா அப்படி நான் வந்திருக்கேன், நான் ஏதாவது ஆண்டு சொல்லி பேசினாருன்னா வரும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு, அதனால என்ன பத்தி தான் பேசாரு. இவரும் சொல்ல வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம், நீங்களும் சொல்ல வேண்டாம், எனக்கு ஆவியார் சொல்றாரு. அதாவது பாட சொன்னேன், ஆவியான பாடு ஆவியார் மாத்திரமே சேவடி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவ வாழி தேவனோட சேர்ந்து இருக்கிற ஏன் பிரச்சனைலாம் புரிஞ்சு போச்சு. ஏன் பாவத்துக்கு கடித்து பேசுவதில்லை, காரியத்தை கொடுக்க மாட்டாங்க, வேற சமயம் போயிடுவோம். அதனால பாசம் பயப்படுறாங்க. எதுக்கு நம்ம வருமானம் போயிடும், வருமானம் திறமையில ஊழியக்காரர் இல்லை, தேவன் அவரை போஷிக்கவல்ல, தேவன் நம்மை போஷிக்கவல்லவராக இருக்கிறார். எங்களுக்கு திருமணமான புதிதுல கொஞ்ச நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் என் மனைவி சிறுக்கள் தம்பு சாப்பாட்டுக்கு ஓப்பனா சொல்றோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. எத்தனோ நாட்களும் தண்ணீரை குடித்து நாங்கள் பட்டினியாக கிடந்திருக்கிறோம். போது வருமானம் இல்லாத இருந்தது. நான் துக்கத்தோடு மாலை விட கட்டில படுத்து கொண்டிருந்தேன். வீட்டில் கதவெல்லாம் கூட்டிட்டு வந்தோரே, என்னதான் எப்படி இருக்கேன், உங்களுக்காக தானே வாழ்கிறேன், இந்த அளவுக்கு ஊழியத்தை செய்கிறோமே, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு கூட நீங்க ஏன் கொடுக்குறது? துக்கத்தோடு மனசுக்கு தான் சொல்லிட்டு திடீர்னு சொல்லி வீடெல்லாம் கூட்டி இருக்கிறது. கட்டில அமர்ந்து பார்க்க அழகாக இயேசு கூட்டின அறைக்குள் வந்தது போல நடந்த சம்பவத்தை சொல்லி நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் இயேசுவோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறேன். இயேசு இறங்கி வந்தார். எங்க வீட்டில் இருக்க டைனிங் டேபிள் ஒரு சேர் எடுத்தார், அந்த சீட்ல உட்கார்ந்தார். என்னை திரும்பி பார்த்தார். ஏன் துக்கத்தோடு இருக்கேன்? சாப்பாடு இல்லை தானே? எனக்கும் இல்லை, மனைவிக்கும் இந்த குழந்தைக்கும் இல்லை.
டைனிங் டேபிள்ல நான் இப்போ ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு சாப்பாட்டுக்கு குறைவே வராது. பிரியமான கர்த்தர் சாட்சியா சொல்றேன், அன்று மாலையில் இருந்து கர்த்தரை எப்படி சந்திக்க ஆரம்பித்தார்கள் தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதான போஷிப்பு மற்றவர்களுக்கும் கூட கொடுக்கத்தக்கதாக கர்த்தரை. அதனால அந்த டைனிங் டேபிள் வாங்கி ஏறக்குறைய 25 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க தூக்கி போட ரொம்ப பழசா இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், எது போனாலும் சரி இந்த டைனிங் டேபிள் மட்டும் என் வீட்டுல இருந்தே தான். என் மகனுக்கு சொன்னோம், எங்க மருமக வந்து சொன்னாங்க, தனி இது அப்ப தூக்கி போட்டுறாம ரொம்ப பழசா இருக்க. இல்ல இல்ல, அப்பதான் மருமக சாட்சி சொன்னோம். சொன்னோன்னு மரம் சொல்லுவோம். அப்பதான் இதை நாங்க எப்பவும் பாதுகாப்பாக வச்சிருக்கோம். இன்றைக்கும் அந்த டைனிங் டேபிளும் சேரும் எங்க வீட்டுல இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசி, ஆண்டவரை நம்புங்க. ஊழியக்காரன் ஆண்டவரால் பஸ்ஸால் வருத விடார் என்று சொல்லுங்க. 37 வருஷம் வாசித்து போயிருந்தது. நான் நினைக்கிறேன் இருந்தேன், முது வயதுள்ள ஆனேன், ஆனால் நீதிமான சத்தத்தை அப்பத்தில் இறங்கி திரிகிறதை நான் காணவில்லை என்று ராஜாவாக தாவீது சொல்லுகிறார். நான் காணவில்லை, நீதிமான சத்தத்தை பஸ் இருந்ததை நான் காணவில்லை. கர்த்தருடைய ஒருவரும் கைவிட மாட்டார். இன்னைக்கு குறைவோடு வந்திருக்கிறீர்களா? நாளை தினத்தை குறித்து பயமா பீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், ஈவி பில் கட்டணும், கடங்கால வந்துருவாங்க, இஎம்ஐ ஆண்டவரே என் தேவை இதுவாக இருக்கிறது. ஜெபம் பண்ண வேண்டிய விதங்களை ஜெபிக்கிறேன். அண்ணாவின் ஜெபத்துக்கு பேர் வாசனம் பசுத்தமான ஜெபம் பயன்பட ஜெபம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்கிறது, அண்ணாள் அழுது ஜெபித்தாள். அழுது ஜெபிக்கிறாள், அழுது ஜெபிக்கிறாள், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாள், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாள். நம்ம குடும்பத்தை பாருங்க, நமக்கு இருக்கிற பெரிய ஆயுதம் எது? அம்மாமாருக்கு விசேஷமா நீங்க பயன்படுத்துற ஆயுதம் ஓப்பன சொல்லுங்க, ஒன்றும் கவலைப்படாது. நான் ஜனநாயக பிரசிக்க என்ன பண்ணுவீங்க? மிஞ்சு போனா ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? மிரட்டுவோம், புருஷனை உருட்டுவோம், போட்டு மிதிப்போம், சாதிப்போம், அப்படி இல்லை. ஆனால் இந்த காலம் அப்பதான் நடக்குது. சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள மருமக வரும்போது எந்த காலம் எடுத்து வந்து சொல்லணுமா? எதுக்கு? ஒரு எடுத்து ரொம்ப கற்று வருவாங்க. அப்படிதானே ஐதீகம் வந்தானே அப்படியே அந்த மனுஷன் மதிக்குது. நீங்க நான் பயன்படுத்துவாங்க. கண்ணீர். ஒரு சின்ன பிள்ளை வருது, அப்பாட்ட கேட்குது, அம்மாட்ட பிள்ளை கேட்குது, இல்லைன்னு சொல்றாங்க. கடினமா தான் சொல்றாங்க, இல்லை பங்கு கொடுக்க முடியாது. உடனே பிள்ளை ஒன்றும் செய்யாது. ஒரு ஓரத்தில் உட்காந்து என்ன பண்ணும்? எங்க அப்பா வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க, சந்தோஷமா இருக்குமா? என்ன சொல்லுவோம்? கண்ணீர் வடிக்கும், அழும். அவ்வளவு நேரம் கண்டிப்பா அப்பா ஓடி வருது. ஏன் அழுகிறேன்? சரி சரி அழாத, அப்பா காசு இருக்காது, கஷ்டம் தான். ஆனா சொல்லுவாரு, உனக்கு எப்படியாவது வாங்கி தந்தது, எப்படியாவது தக்கப்படுது. அதனால பரம தக்கட உள்ளம். நாம் பெற்ற பிள்ளைகளுக்கே நாம் இவ்வளவு பரிதாபப்படுவோம். ஆனால் உங்களை வெண்ணையை நேசிக்கிற பரம தகப்பன் உங்கள் மீது அக்கறை கொள்ளாமல் இருப்பது எப்படி? கண்ணீர். எத்தனையோ அவமானங்கள், கேவலமான நிந்த பேச்சுகள், அண்ணன் சந்திக்காத வருத்தமான நாட்கள் இல்லை. தேசம் மூடி போய் கண்ணீர் விட்டுகிறார். அந்த கண்ணீரை கண்ட தேவன் உடைய கண்டு கொண்டு பேசுகிறார். நீ சமாதானத்துடைய இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் ஒரு விண்ணப்பத்துப்படி அவனுக்கு கட்டளையிடுவார். ஒரே ஒரு குழந்தை, நீ ஒரே ஒரு குழந்தை நின்று நீங்கபடி செய்தால் போதும், வேறு எதையுமே நான் கேட்க மாட்டேன். நான் இன்னொன்று செய்கிறேன், என் கொடுக்கிற பிள்ளை உமக்காகவே கொடுத்து விட்டுகிறேன். எனக்கு கூட வேண்டாம், நீங்களும் அந்த பிள்ளை உமக்கே கொடுக்கிறேன். எத்தனை பேரை கொடுக்கிறேன் என்று ஒருவேளை அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை கர்த்தர் திறக்க போவார். கல்யாணம் 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்று கர்த்தர் வாழ்க்கையில நிச்சயம் அற்புதத்தை செய்வதாக இருக்கிறார். அழுகை மனுஷன் ஆசை 6 வாசத்துக்கு பார்க்கிறோம். யாக்கோபு தேவனோட போராடி போராடினானா
போராட்டம் என்ன அர்த்தம்? போராட்டம் என்ன அர்த்தம்? சண்டை போராட்டம் தானே. ஆனா என்ன சொல்றது தெரியுமா? ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபு என்ன செய்தார்? ஆண்டுகளை போராடினானா? அவன் எப்படி போராடினான்? வாசிக்கிறார். ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். எப்படி போராடினா? அழுதுறான், கெஞ்சினான். அழுது புலம்பி கெஞ்சி இருக்கிற அதன் போராட்டம். ஆண்டவரே உதவி செய்து அவன் சண்டை போடல, அழுது கெஞ்சி இருக்கிறான். ஆண்டவர் அதுக்கு மனம் விளக்காம வச்ச முடியல. இவன் அழுகிறான். யாக்கோபு அழுகிறானே. அவனை ஆசை சொல்ல இந்த யாக்கோபு அல்ல, உன்னை இஸ்ரவேலை மாற்றுகிறேன். ஒரு தனி மனிதன் கீழ்ப்படிந்த பொழுது ஒரு தேசமாக தேவன் அங்கீகரிக்கிறார். யாக்கோபுடைய இளைய பிரபு என்றார். எத்தனை வாழ்க்கையில தேவன் மகாபிரபுதத்தை கொண்டு வந்தார். பசுத்தமுள்ள ஜெபம் என்னோட கண்ணீரின் ஜெபம். கண்ணீரோட ஜெபிக்க தேவசம் ஒருவனா கண்ணீர் சிந்துங்கள். ஆண்டவரே யாரெல்லாம் சென்று உங்க பிரச்சனை கடைசி யாருன்னு சொல்லாதீங்க. முதல்ல நல்லா உடனே கேட்பாங்க. அடுத்த நிமிஷமே படத்துல சொல்லுவாங்க. அவன் 10 பேருக்கு சொல்லுவான். அது சொன்னாலும் அவன் தூக்கமே வரும். அங்க இங்க சொல்ல தேசத்துக்கு விட்டுருங்க. யாருமே சொல்லாதீங்க. உங்க சொல்ல போதும், உங்களை கேவலப்படுறது போதும். எல்லாரும் உங்களை கேவலப்படுத்துவாங்க. எல்லாரும் அழுதீங்கன்னா உங்களை கேவலப்படுத்தும். ஆனா நீங்க கட்டத்துக்கு அழுதீங்கன்னா அவங்களை கேவலப்படுத்தவே மாட்டேன். கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. கத்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அழகான சாமுவேலை கொடுத்தார். கத்தர் என்று கொடு மீண்டும் 5 பேருக்கு கொடுத்து ஆசைப்படுறார். கண்ணீர் லூக்காஸ் 18ஆம் அதிகாரம் 21 சொல்லுகிறது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தோம் பதில் விட்டுறவே கூடாது. கிடைக்கிற வரைக்கும் ஜெபணும். ஆண்டவரே ஆங்கிலத்தில் புஷ் சொல்லுவாங்க. புஷ் என்னது? தட்டுறது. PUSH. Pray until something happens. Pray until something happens. ஏதாயிலும் ஒன்றை அழகா பாட்டுள்ள என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். உண்டாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். சோர்ந்து போகாமல் இருக்கிற ஜெபம். ஏதாயிலும் செய்வார் என் ஆண்டவர். சோர்ந்து போகாமல் ஜெபத்தை கேட்க வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே ஜெபத்தை மட்டும் விட்டுறாங்க. நமக்கு சொல்ல மாட்டோம். தலைமுறை பார்த்து சொல்லுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபி. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு செய்தார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழியவை நான் போக விடவே மாட்டேன் ஆண்டவர். I will not let you go unless you bless me. நீங்க ஆசீர்வதித்தா போகும். ஆசீர்வதித்தால் சோர்ந்து போகாமல் 5:17 சொல்கிறது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தெசலோனிக்கே பட்டணத்தார் அழுகையின் மக்கள் கவலையில் இருக்கிறார், சோர்வில் இருக்கிறார், உடைக்கப்பட்டிருக்கிறார், தேவமத்தில் இருக்கிறார். அப்போ பவுல் சொல்கிறார், உங்களுக்கு சொன்ன எனக்கு தெரியும், ஆனாலும் இடைவிடாமல்
Pray without cease. Pray without cease. இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே ஜெபிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு துக்கம் ஆண்டுக்கு தெரியும். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசம் யாபேஸ் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி சிறப்பாக சொல்கிறார், தேவரே என்னை ஆசீர்வதி, என்னை எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை நுட்கப்படுத்தாத விலகி காத்துள்ளார். அவர் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் ஆக்கினார். 9ஆம் வசனம் சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே கர்ப்பம் பெற்றவர், அதுவரைக்கும் பெற்ற தாய் சொல்லுகிறாள், நான் பெற்ற நாள் முதல் துக்கத்தோடு வாழ்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு துக்கம் தாங்கிய பொருளை பேரை விடுகிறாள். யாபேஸ் சொன்னால் துக்கம், வறுமை இருந்திருக்கலாம், அவங்க அப்பா இறந்திருக்கலாம், ஏதோ துக்கம் நடந்திருக்கிறது. தாய் சொல்லுகிறாள், இவன் பிறந்த போது வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு சொல்லுவாங்கல்ல, என் மூத்த மகன் அப்படி, என் 2வது மகன் இப்படி, என்ன சொல்லுவாங்க ஸ்லாங், என்ன மாதிரி நாங்கள் 3வது மகன் என்ன அர்த்தம்? நம்ம தூங்குறாங்க நினைக்கிறேன். 3வது மகன் என்னது தெரியுமா? அந்த பழமொழி நாகர்கோவில் 3வது பொண்ணு முற்றமெல்லாம் பொண்ணு வாய். அமேலியாங்க 3வது பொண்ணு முற்றமெல்லாம் பொண்ணு. 3வது பொண்ணு வந்துச்சுன்னா அந்த வீடு ஃபுல்லா பொண்ணா நினைக்குமா? இது அவங்க நம்பிக்கை படப்படுது. இப்படி சொல்லுவாங்க. நம்மள பார்த்து சொன்னாங்க, சனியை மதியமாய் வந்து போச்சு, அம்மிக்கல்ல கொடுத்துக்கலாமே, கட்டினா பாருங்க அம்மிக்கல்ல. அம்மிக்கல்லே இப்ப பார்த்துருக்க மாட்டீங்க, இல்ல டைலாக்கா இஷ்டம் கொடுவாங்க. எத்தனை தாய்கள் சமைச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளை சமைக்கிறாங்க. நீ பிறந்தோட பிறக்காமலேயே இருந்திருக்கலாம், இருக்கிறது செத்து போ. எத்தனை அப்பா அம்மா சொல்றாங்க, சாமி நீ பிறந்த பிறகு தருத்தம் வந்துச்சு. அப்படிப்பட்ட வார்த்தை கேட்டிருக்கிறீங்களா என்று கர்த்தர் சொல்லுங்க. கனவீனமா இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் கனவீனமாய் மாற்ற போகிறார். கனவீனமாய் மாற்ற போ. எந்த இடத்துல இடப்பட்டிருக்கோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்த போகிறார். யாரை தூஷித்தார்களோ அதே நாவுகளை வாழ்த்தி பேசும்படி கர்த்தர் உயர்த்த போகிறார். யார் கண்ணும் தாழ்த்தப்பட்டவர்களோ அதே கண்கள் விடத்துல வந்து கெஞ்சு, ஐயா எனக்கு ஜோம் பண்ண மாட்டீங்களா, அன்னைக்காக ஜோம் பண்ண மாட்டீங்களா, எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஆறுதலா பேசுவீங்களா? உங்களை தேடி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. நீங்க நினைக்காதீங்க யாபேசுடைய பல வாழ்க்கை முடிந்தது, அதன் பிறகு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் பேர்ல இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு பட்டணம் இருக்கிறது, சிட்டி ஆஃப் ஜேபஸ். அவன் பெரிய ஸ்டாட்டிஸ்டிஷியன். எனக்கெல்லாம் சிஏ அந்த காலத்துல பெரிய சிஏ. ஒன்றுமில்லாதவனை கற்றுக்கொள்ளுங்க, பயத்தோடு பக்தோடு பரிசுத்தம் உள்ள ஜெபம், கண்ணீரின் ஜெபம், சோர்ந்து போகாமல் ஜெபம், இடைவிடாத ஜெபம். இன்னும் நிறைய ஜெபம் இருக்கு. வேதத்தில் தேடி வாசத்தில் ஜெபம் பண்ணுங்க, தலையில் தாழ்த்தி கண்ணில் போடுங்க. ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுக்கு ஆசுவாச நாட்களா இருக்கட்டும்பா. கர்த்தருடைய சேவைக்கு எங்களுக்கு பயத்தினுடைய எண்ணத்தை தான், பரிசுத்த சிந்தையை தான். என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார், அவர் அமைதியாக இருக்கிற நம்பிக்கை இருந்தார். கண்ணீரோடு ஜெபிக்க முழங்கால் சாதிக்க உதவி செய்யணும். Hallelujah. Thank you, Jesus. எந்த மீண்டும் கல்வி நாம் பார்க்க போகிறோம். எந்த என் தேவன் எனக்கு அருள் சென்று எந்தாகிலும் என்னை மறந்ததொன்றா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், எந்தாகிலும் என்னை மறந்ததொன்றா. Yeah.
விருப்பத்தோடு விண்ணப்பங்களை கொடுத்த என் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் இந்த நாளிலே கேட்கப்படுவதாக. அதிசயம் தேவனின் அதிசயம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, யாரிடத்துல போவேன்னு தெரியலையே அப்பா. இந்த நாளில நீர் அவரோடு பேசினீங்க, செவிகளை பேசுவீங்கப்பா. ஜபத்தை எடுக்க அவர்களுக்கு மனம் இறங்கி விடுதலை தாருங்க. கர்த்தர் மனம் இறங்கி உள்ள காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா. சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் நாமமே என் தேவனுடைய வார்த்தைகளோடு நீ பேசினதற்காக நன்றி. கர்த்தர்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி. குழந்தைகளை நடத்துங்க. தேவனுடைய வல்லமையின் கடத்தினால வாரத்தை நாங்கள் முடிப்பதற்கு கத்திருக்கிறது தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய விசுவாசம் வல்லவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாக்குகளாலே.